ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ₹1 6 கிராம் எடை உள்ள காயினில் என்னென்ன காயின்ஸ் கேரோ அதெல்லாம் ஃபுல்லாக நான் வந்து சேல்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு காயின் பார்த்தீங்கன்னா 1984. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் புக் ரேட்டு நான் பார்க்க சொல்கிறேன். சரிங்களா? ஸோ 84ல் மொத்தம் 3 காயின் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ரேர் ஆகிடுச்சு. 84 ஹைட்ராபாத் மின்ட் ரேரு. சரிங்களா? காயின் செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3 காயின். அடுத்து 88 ஹைட்ராபாத் மின்ட்டு. அது யூஎன்சி காயின் ஃப்ரெண்ட்ஸ். இது யூஎன்சி. சரிங்களா? இது 89 ஹைட்ராபாத்து. அதில் ஒரு காயின், இதில் ஒரு காயின். அடுத்து 89ல் நொய்டா, அது ஒரு காயின். அடுத்து 90ல் ஒரு நொய்டா. மொத்தம் பார்த்திங்கன்னா 7 காயின் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நான் ரேட் லாஸ்ட்டில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் புக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ரேட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இது 6 கிராம் எடை உள்ள காயின். சரிங்களா? பார்த்துக்கோங்க. 84 ஹைட்ராபாத்தை பாருங்கள். ரேரா ஒரு காயின் என்ன யூஎன்சி கண்டிஷனில் ₹500 போட்டிருக்காங்க. எக்ஸ்எஃப் கண்டிஷனில் ₹150. அது 84 ஹைட்ராபாத் மின்ட்டு. அடுத்து 88 ஹைட்ராபாத் பாருங்கள். 88 ஹைட்ராபாத்தில் ஸ்கேரு. அது ₹100 எக்ஸ்எஃப் கண்டிஷனில். சரிங்களா? 88 ஹைட்ராபாத் யூஎன்சி கண்டிஷனில் தான் ₹100. அது நம்மக்கிட்ட இருக்கிறது யூஎன்சி கண்டிஷன் தான். அடுத்து 89 பாருங்கள். ஒரு நிமிஷம். 89 பார்த்தீங்களா? அதில் ஹைட்ராபாத் ஸ்கேரு ₹200 போட்டிருக்காங்க யூஎன்சி கண்டிஷனில். இது ₹75, அதாவது எக்ஸ்எஃப் கண்டிஷனில். அடுத்து 90 ஹைட்ராபாத்து ஸ்கேரு. அது ₹50 போட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் டோட்டல் போட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் பார்த்திங்கன்னா 750 வருது ஃப்ரெண்ட்ஸ். வித் ஷிப்பிங்கோட ₹800. சரிங்களா? ₹50 ஷிப்பிங்கு. நீங்கள் இந்த ஒரு காயின் மட்டுமே ரேட் பயங்கர ஹையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காயினை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். 84 மட்டுமே ரேட் கூட. மித்ததெல்லாம் கொஞ்சம் ரேட்டு நார்மலான ரேட்டு தான். 84 ஹைட்ராபாத்தே 3 இது வச்சுருக்கேன் இல்லையா? இது யூஎன்சி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரேட்டு யூஎன்சி கண்டிஷனாலே பொதுவாக ரேட் நல்ல ரேட்டு தான். அடுத்து இது ஓரளவுக்கு நார்மலான ரேட்டு. இதுவும் ஓரளவுக்கு நார்மல். காயின் எல்லாமே நம்மக்கிட்ட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. மொத்தமாக 750 வருது. ஷிப்பிங்கோடு சேர்த்து ₹800 ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக சில பேர் கொரியரில் அனுப்ப சொல்கிறாங்க. அப்படி கொரியரில் அனுப்ப சொல்லும் போது நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் வாங்குகிறேன். பட் கொரியர் சார்ஜஸ் அதிகமாக வருது. இப்போ எஸ்டி கொரியரு, ப்ரொஃபஷ்னல் கொரியர் ஒவ்வொன்றும் ஒரு ரேட் வரும். சரிங்களா? அப்படி இது பண்ணும்போது கொரியரில் அனுப்ப சொல்கிறவங்கள்ட்ட நான் அனுப்பின பிறகு ரேட்டு டிஃபர் ஆகுதுன்னா அந்த காசை மட்டும் நான் வாங்கிக்கிடுவேன். ஸோ சப்போஸ் இப்போ நான் போஸ்டரில் அனுப்புகிறேன்னா அதுக்கு ரேட் அவ்வளோ வராது. ஆனால் கொரியரில் அனுப்பும் போது ரேட்டு அப்படியே டபுள் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் யாராவது கொரியரில் தான் அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நார்மல், அதாவது நம்ம போஸ்டல் சார்ஜஸை விட அப்படி டபுள் காஸ்ட் ஆகும். அது என்னன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்னுடைய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.